सर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय असतो मा सर्गमय तमसो मा. Next type of trigonometry questions, angle of elevation. So இந்த angle of elevation வரும்போது இந்த டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் angle of elevationனாலும் சரி டிப்ரெஷன்னாலும் சரி, ஸோ இந்த டேபிள் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டாக முதல்ல மெமரியில் இருக்கணும். ஸோ இதில் வந்து 180 டிகிரி வரைக்குமே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 90 வரைக்கும் போதுமானது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் தீட்டா ஈக்குவல் டு தீட்டாவுடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. தென் நெக்ஸ்ட் சைன், காஸ், டான். இதை மட்டும் நீங்க நல்லா மெமரியில் வச்சுன்னா போதும். அடுத்து ஈஸியா நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 0 டிகிரிக்கு 0, அடுத்தது கால் 1/4, அரை 1/2, முக்கால் 3/4, அடுத்தது 1 முழுசு இப்படின்றது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது கரெக்டாக பாருங்க, 0, கால், அரை, முக்கால், முழுசு. ஸோ இப்போ இந்த கால், அரை, முக்கால், முழுசு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூட் வந்து எடுக்கிறீங்க. அப்போ 0க்கு ரூட் எடுத்தா 0, 1/4க்கு ரூட் எடுத்தோம்னா 1/2, 1/2க்கு ரூட் எடுத்தோம்னா 1/√2, அடுத்து √3/4க்கு ரூட் எடுத்தோம்னாக்கா √3/2, 1க்கு ரூட் எடுத்தோம்னா 1. ஸோ இந்த மேல உள்ள வேல்யூவை அப்படியே ரூட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைனுடைய வேல்யூ. அடுத்தது காசுக்கு வரும்போது சைனுடைய வேல்யூவை அப்படியே ரிவர்சல்ல எழுதிட்டே வாங்க. அப்போ 1 √3/2, 1/√2, 1/2, 0. அடுத்து tan வரும்போது சைனையும் காசையும் டிவைட் பண்ணுங்க. அப்போ 0/1 = 0. அடுத்து இந்த இதெல்லாம் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிராக்ஷனாவே இருக்கு. அப்ப அதை எப்படி நம்ம கன்சிடர் பண்றது? ரெண்டுலயே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டு இந்த இடையில வரக்கூடிய லைனை வந்து டிவைடுன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ 1/√3. அடுத்து இது ரெண்டுமே சேமா இருக்கனால 1. அடுத்தது √3/1, √3. அடுத்தது 1/0 இஸ் நாட் டிஃபைன்டு. இதுதான் இந்த டேபிளினுடைய ஈஸியா வந்து மெமரி பண்ணிக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் சைட். இந்த லைன் ஆஃப் சைட் அப்படின்ற என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, நம்ம இப்போ ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னம்னாக்க ஒண்ணு மேல நிமிர்ந்து பார்க்கலாம், அப்படி இல்லைன்னாக்க கீழே குனிஞ்சு பார்ப்போம். நம்மளுடைய சைட் அப்படின்றது நம்மளுடைய கண்ணுல இருந்து நேர ஒரு லைன் வந்து டிரா பண்ணோம்னா அதான் லைன் ஆஃப் சைட். இதுதான் வந்து என்னன்னாக்க லைன் ஆஃப் சைட் அப்படிம்பாங்க. ஸோ இது டெஃபினிஷன். தி லைன் ஆஃப் தி சைட் இஸ் எ லைன் drawn from the eye of an observer to the pointer in the object viewed by the observer. So அதாவது ஒரு அப்சர்வர் வந்து ஒரு பொருளை பார்க்கறதுக்கு எப்படி மேல நிமிர்றாரா இல்ல கீழே குனிறாரா, இதுதான் வந்து லைன் ஆஃப் சைட். அடுத்தது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்றது இப்போ இதுதான் வந்து ஐசைட். இது வந்து ஐசைட், ஐயினுடைய லைனு. அடுத்தது இப்போ இவர் பார்க்க, இப்ப இங்க வந்து ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருளை இவர் பார்க்கும்போது என்ன பண்றாரு, இப்படி நிமிர்ந்து பார்ப்பாரு. அப்ப நிமிர்ந்து பார்க்கும்போது இந்த ஐசைட்டுக்கும் சைட் ஆஃப் லைனுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து என்னன்னாக்க தீட்டா. இந்த ஆங்கிள் தான் என்னன்னாக்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இதே இந்த பொருள் வந்து இங்க இருக்கு அப்படின்னா இத வந்து கீழாம இப்படி பாக்குறாரு. இப்படி கீழாம பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தீட்டா இட் இஸ். இது வந்து எலிவேஷன், இதனுடைய நேம் வந்து எலிவேஷன், இதனுடைய நேம் வந்து டிப்ரெஷன். இதனுடைய நேம் டிப்ரெஷன். சோ மேலாம பார்த்தோம்னா எலிவேஷன் ஏற்றம், மேலாம பார்க்கிறது ஏற்றம், அப்போ எலிவேஷன். கீழாம பார்க்கிறது இறக்கம், டிப்ரெஷன். சோ இது மாதிரி கரெக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் 3 எக்ஸசைஸ்மே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 7.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 7.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ the angle of elevation, find the angle of elevation of the top of a tower from a point on a ground. So
ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி இருக்குன்றதை நம்ம வச்சுக்கலாம். கிரவுண்ட்ல இருந்து ஒரு பொருளினுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். Then next, which is 30 meter away from the foot of the tower of height 10√3 meter. ஒரு டவர்னுடைய ஹைட் வந்து 10√3 மீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டவர்ல இருந்து ஃபுட் அடிப்பகுதியில இருந்து அந்த அப்சர்வர் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்காருனாக்க 30 மீட்டர் தூரத்துல இருக்கிறாரு. சோ அப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எவ்வளவு இருக்கும், அந்த தீட்டா வந்து கேட்டிருக்காங்க. சோ இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ அப்ப இதுக்கு நம்ம ட்ரையாங்கிள் நேம் வந்து சூஸ் பண்ணலாம், ஏ பி சி. சோ இப்போ இதுல தீட்டா பி தி angle of elevation. angle of elevation. சோ இப்போ இந்த ஆங்கிள் வேணும் அப்படினாக்க நமக்கு எந்த இது கொடுத்திருக்காங்க. சோ இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இந்த தீட்டாவுக்கு கீழே வர்றது அட்ஜசன்ட் சைடு. தென் நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னாக்க ஹைபாத்தனஸ், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஹைபாத்தனஸ். சோ இப்போ நமக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடும் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடுனாக்க நமக்கு என்ன சூஸ் பண்ணலாம்னா tan theta. அப்போ tan theta is equal to opposite side BC by adjacent side AB. So tan 30 degree tan theta is equal to BC இனுடைய value 10√3 by 30 is equal to. so இப்போ இத கேன்சல் பண்ணலாம். 1 10s are 10, 3 10s are, அப்போ √3 by இந்த 3 வந்து எப்படி பிரிக்கலாம்னாக்க √3 into √3 அப்படின்னு பிரிக்கலாம். ஒரு √3 க்கு ஒரு √3 கேன்சல் ஆயிடுச்சுனா பேலன்ஸ் வந்து 1 by √3. சோ அப்போ tan theta is equal to 1 by √3. அப்போ tanல 1 by √3 னுடைய வேல்யூ எதுக்கு வருதுன்னு பாருங்க. tan 1 by √3 இங்க இருக்கு. அப்போ இதனுடைய தீட்டா வந்து பாத்தீங்கன்னாக்க 30 டிகிரி. அப்போ theta is equal to 30 degree. Therefore the angle of elevation is 30 degree. That's all the first question answer. Next second question. A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter. அதாவது ஒரு ரோடு வந்து ஒரு ரோட்டினுடைய ரெண்டு சைடு, இப்போ இதுதான் ரோடு, இந்த ரோட்டினுடைய டபுள் சைடுமே வந்து என்னன்னாக்க பில்டிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ ரோடு, இதுல வந்து பில்டிங் வந்து ரெண்டு சைடுமே இருக்குது. தென் நெக்ஸ்ட் வித் நோ ஸ்பேஸ். இப்போ இதுக்கு அடுத்து வரும்போது ஒரு வீடு இருந்திருக்கும், அதுவும் ஒட்டியதா இருக்கு, ஸ்பேஸ் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Then the pedestrian is standing on the median of the road facing a row houses. So இந்த ஒரு pedestrian வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ரோடினுடைய சென்டர் பார்ட்ல வந்து இருக்குது. இதுல இருந்து டபுள் சைடுமே வந்து பாத்துக்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Then the angle of elevation from the pedestrian to the top of the house. So இதுல இந்த இங்க இருந்து இந்த டாப்புக்குரிய எது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. angle of elevation வந்து 30 டிகிரி. Then next find the width of the road. அப்போ இந்த ரோடினுடைய width வந்து இதுல இருந்து இது முடிக்க உள்ள width வந்து நம்ம கேட்டிருக்காங்க. சோ இப்போ ஹைட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 4√3 மீட்டர். அப்போ இங்க வந்து 4√3 மீட்டர். சோ அப்ப இதனோட இது நமக்கு வேணும். அப்போ இதுல இருந்து இது முடிக்க வந்து பாத்தீங்கன்னாக்க W width அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போ இந்த W அப்படினாக்க இது சென்டர்ல இருந்துச்சுனாக்க அப்ப இங்க வரும்போது W/2, இங்க வந்து ஒரு W/2. சோ இப்போ இதுல இருந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். சோ இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம்னா, சோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம சூஸ் பண்ணலாம். A B C இந்த ட்ரையாங்கிள் மட்டும் சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க சோ
C இங்க வந்து D ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். CD is equal to width of the road. Width of the road. Width of the road. Then next இப்போ இதுல இருந்து நம்ம என்ன நம்மளை கேட்டிருக்காங்களோ அது மட்டும் நம்ம அப்படியே ரைட் பண்ணா போதும். அப்போ இங்க வரும்போது ஆப்போசிட் சைடு கொடுத்திருக்காங்க, இந்த adjacent சைடு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ in triangle ABC, so tan theta நம்ம சூஸ் பண்ணலாம். ஆப்போசிட் சைடு adjacent சைடு யூஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்குன்னா tan theta இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 9th ல வந்து படிச்சிருப்பீங்க, sin theta is equal to opposite side by hypotenuse. The next cos theta is equal to adjacent side by hypotenuse. The next tan theta is equal to opposite by adjacent. இந்த மாதிரி நம்ம வந்து படிச்சிருக்கோம், 9th ல வந்து படிச்சிருக்கோம், சேம் அதே தான். அப்போ equal to opposite side அப்படின்றப்போ theta இங்க இருக்கு, opposite side அப்படின்றப்போ இங்க இருந்து இதனுடைய வேல்யூ தான் இங்கேயே இருக்கும். அப்போ AC, அப்போ AC by adjacent side BC. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா 4√3 தான் நமக்கு இருந்திருக்கும். சோ அப்ப tan தீட்டாவினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி is equal to AC இனுடைய வேல்யூ 4√3 by BC இனுடைய வேல்யூ W/2. சோ இப்போ இதுக்கு வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணோம்னா 1/√3 is equal to 4√3 by இல்லையா இந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ 2 into 4√3 by W. சோ இப்போ இந்த W வை இங்க மாத்துங்க, இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ W is equal to 8√3, 4 2s are 8, 8√3 into √3. √3 into √3 is 3. So W is equal to 8 into 3. So W is equal to 24. Therefore, the width of the road is 24 meter. ஏன்னா இங்க நமக்கு மீட்டர்ல கொடுத்தனால இதுவும் மீட்டர்ல தான் வரும். Then next third question. Third question வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, a man is standing outside of his, ஒருத்தர் அவருடைய ஹவுஸினுடைய அவுட் சைட்ல வந்து இருக்கிறாரு. அப்போ இது வந்து ஹவுஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அவரு அவுட் சைட்ல இங்க இருக்கிறாரு. Then next, the angle of elevation of the top and bottom of a window are. So இப்போ விண்டோ வந்து இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னோம்னா, so இப்போ இங்க இருந்து இந்த டாப்பை வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. இங்க இருந்து இந்த லைன் இப்படியே வந்துடும். அடுத்து இந்த டாப்பை வந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 60 டிகிரி. அடுத்தது பாட்டம் வந்து பார்க்கறாரு. இந்த பாட்டமை வந்து பார்க்கிறதுக்கு எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னாக்க 45 டிகிரி. Then next, if the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, so அப்ப இவரு இந்த 5 மீட்டர் வந்து வால்ல இருந்து தூரத்துல இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. Then find the height of the window. இங்க √3 ஓட வேல்யூ 1.732 மட்டும் தான் அப்ளை பண்ணனும்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப அத மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இங்க வரும்போது 2 ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்ப இத வந்து ஒரு லெட்டர்ல நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். P, இது வந்து H அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இதுக்கு நம்ம நேம் வந்து கொடுத்தோம்னாக்க A B C D. சோ இப்போ நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த 90 டிகிரியை வச்சு மட்டும் தான் நம்மளால சூஸ் பண்ணவே முடியும். சோ 90 டிகிரியை மட்டும் வச்சு சூஸ் பண்ணா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா AB வந்து கேட்டிருக்காங்க. AB
AB is equal to H is equal to height of the window. Height of the window. So அப்ப இங்க வந்தோம்னாக்க first in triangle ACD வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போ இந்த ACD அப்படின்றப்ப இந்த டோட்டல் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா H plus P அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். அப்போ in triangle ACD அப்போ இதனுடைய வேல்யூ தான் நமக்கு வேணும் அப்படின்றப்போ ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. அப்போ tan theta is equal to AC by DC. அப்போ tan இங்க எலிவேஷன் வரும்போது டோட்டல் ட்ரையாங்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி. அப்போ tan 60 டிகிரி is equal to AC இனுடைய வேல்யூ H plus P by DC இனுடைய வேல்யூ வந்து 5. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இத மல்டிப்ளை பண்ணோம்னா சரி இதுக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னாக்க √3 is equal to H plus P by 5. சோ இத சேஞ்ச் பண்ணோம்னா H plus P is equal to 5√3 மீட்டர். Then next அதே மாதிரியே அடுத்தது in triangle BCD இதுக்கு வந்து சூஸ் பண்ணும்போது இந்த P னுடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ tan theta is equal to BC by DC. அப்போ tan 45 degree is equal to BC னுடைய வேல்யூ வந்து P by 5. So tan 45 னுடைய வேல்யூ வந்து 1 is equal to P by 5. அப்போ P is equal to 5 meter. B is equal to 5 meter. So இப்போ இந்த P னுடைய வேல்யூ கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க H plus 5 is equal to 5√3. அப்ப இந்த 5 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது H is equal to 5√3 minus 5. சோ இப்போ இதுல இருந்து நம்ம 5 காமனா வெளியில எடுத்துடலாம். 5 காமனா வெளிய எடுத்துட்டோம்னாக்க √3 னுடைய வேல்யூ 1.732 minus 1. So is equal to 5 into 1.732 1 subtraction பண்றோம். So அப்போ 237.0 அப்போ 0.732. So இத மல்டிப்ளை பண்ணும்போது is equal to 5 2s are 10 balance 1 1 5 3s are 15 15 plus 1 16 balance வந்து 1 7 5s are 35 35 plus 1 36. So total எத்தனை டிஜிட் தள்ளி ஃபைண்ட் பண்ணனும் 1 2 3 டிஜிட். இப்போ 1 2 3 டிஜிட். So அப்ப the answer is 3.66 meter. Therefore இந்த क्वेश्चन க்கு ஆன்சர் இங்க எழுதுறேன். So therefore the height of the window is 3.66 meter. That's all the answer. இது 66 னு வைக்கலாம். அப்படி இல்ல அப்படினாக்க r 3.7 meter னு வைக்கலாம். That's all the third question answer. So next fourth question வந்து பாத்தீங்க அப்படினாக்க a statue 1.6 meter tall stand on a top of a pedestal. So ஒரு pedestal மேல so அப்ப இதுதான் வந்து pedestal. இந்த pedestal மேல ஒரு statue வந்து இருக்குது. அந்த statue வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1.6 meter அப்படினு வந்து சொல்லி இருக்காங்க. Then next அடுத்தது from a point on a ground the angle of elevation of a top of the statue is 60 degree. So இதுல ஒரு பாயிண்ட் அப்ப அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஒரே அந்த தரை மட்டமா இருக்கிற மாதிரி இருக்கணும். சோ அப்ப இதுல இருந்து அந்த ஸ்டாச்சுனுடைய டாப் வந்து பார்க்கிறதுக்கு 60 டிகிரி அப்படினு வந்து சொல்லி இருக்காங்க. Then next and from a same point the angle of elevation of a top of the pedestal is 40 degree. So இந்த பெடஸ்டலுடைய டாப் வந்து பார்க்கிறதுக்கான எலிவேஷன் வந்து 40 டிகிரி அப்படினு வந்து சொல்லி இருக்காங்க. Then next find the height of the pedestal.
அப்போ இந்த பெடஸ்டலினுடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 40 டிகிரி tan 45 டிகிரிக்கும் √3யோட வேல்யூ இதைத்தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதைத்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்தோம் அப்படின்னம்னாக்க இந்த டோட்டல் ஹைட் அப்படின்றப்போ P பிளஸ் 1.6 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த DC வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன்னால அதை அப்படியே வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் இப்போ இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ACD, அப்போ ஹோல் இதுவும் அப்படியே வரும். இப்போ ஹோல் இதுவும் வரும்போது P பிளஸ் 1.6 மீட்டர். அப்போ இன் ட்ரையாங்கிள் ACD tan theta is equal to AC by DC. அப்போ tan 60 டிகிரி தீட்டாவுடைய வேல்யூ வந்து 60 டிகிரி, tan 60 டிகிரி is equal to AC னுடைய வேல்யூ P plus 1.6 மீட்டர் by DC க்கு வேல்யூ வந்து தெரியாது, DC னே வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த tan 60 டிகிரினுடைய வேல்யூ √3 is equal to P plus 1.6 by DC. இந்த DC இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது DC √3 is equal to P plus 1.6. இப்போ இந்த √3 இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னா DC is equal to P plus 1.6 by √3. ஸோ இப்போ இங்க வந்து என்ன இருக்குனாக்க P is equal to 0. அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் வந்து சூஸ் பண்றோம். இன் ட்ரையாங்கிள் BCD tan theta is equal to BC by DC. அப்போ tan 40 degree is equal to P by DC. அப்போ tan 40 degree னுடைய வேல்யூ 0.8391 is equal to P by DC. இந்த DC இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 0.8391 DC is equal to P. அப்போ இதுலயே வந்து நம்ம DC ன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம். DC is equal to P by 0.8391 அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு டிசியையும் நம்ம என்ன பண்றோம்னாக்க ஈக்குவல் பண்ண போறோம். ஏன்னா இங்கேயும் டிசின்னு இருக்கு, இங்கேயும் டிசின்னு இருக்கு. அப்போ ஈக்குவல் பண்ணோம்னாக்க P by 0.8391 is equal to P plus 1.6 by 1.6 by √3 னுடைய வேல்யூ 1.732. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 4 டிஜிட்ஸ் வர்றதுனால 10,000 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ P by 0.8391. ஸோ இதை 10,000 மல்டிப்ளை பண்ணும்போது 10,000 P by 8391 equal to இங்க வந்து 1000 மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப 1000 மல்டிப்ளை பண்ணும்போது P plus 16,000 மல்டிப்ளை பண்ணுமா 30 வந்து ஆட் ஆகும். 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்ப இது கேன்சல் ஆயிடும். அப்போ 1600 by ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு இதுலையுமே வந்து மல்டிப்ளை ஆகும். ஏன்னா இன்ட்டுன்னு தான் போடுவோம். அப்போ 1000 P plus 1600 by 1732. ஸோ இப்போ கேன்சல் பண்ற மாதிரி இருந்தா நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ல வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ இதை இங்க வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 1732 இங்க 40 வரனால அந்த 40 அப்படியே வந்துடும். P equal to இங்க வரும்போது ஒவ்வொன்றிலையும் போய் மல்டிப்ளை ஆகும். அப்போ 839100 P plus 8391 into 16. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 1 6 are 6, 9 6 are 54 க்கு 4, பேலன்ஸ் 5, 6 3s are 18, 18 plus 3 23. ஸோ 23 பேலன்ஸ் வந்து 2,
6 8s are 48, 48 plus 2 50. அடுத்தது 1 9 3 8. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 6 5 இங்கே இது பண்ணோம்னாக்க 12 பேலன்ஸ் 1 4 13. அப்போ பிளஸ் 13 4 2 5 6 00. ஸோ இப்போ இந்த வேல்யூவை இந்த சைடு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ இப்போ இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 173240 P minus 839130 P is equal to 13425600. ஸோ இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணோம். இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ 173240 அடுத்து 0001938. ஸோ இப்போ சப்ராக்ஷன் பண்ணுறோம் 000 இங்கேருந்து பாராவாங்கன்னா 1 இங்கே வந்து 10 9. ஸோ இங்கேருந்து பாராவாங்கன்னா 2 11. ஸோ 11ல் 9 போயிடுச்சுன்னா 2. இங்கேருந்து பாரா வாங்குகிறோம் 6. இங்கே வந்து 12. அப்போ இங்கே வந்தோம்னா 9. ஸோ இங்கேருந்து பாரா வாங்கினா 16 8. ஸோ அப்போது 892900 P is equal to 13425600 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு P னுடைய வேல்யூ தான் வேணும். P is equal to 13425600 by 892930. ஸோ இந்த 20க்கு 20 கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் உள்ளது நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாக்க P னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா P is equal to 1.503 மீட்டர் அப்படின்றது வரும். அப்போ P is equal to 1.5 meter. Therefore, the height of the pedestal is 1.5 meter. That's all the fourth question answer. Next, fifth question. A flagpole H meter is on the top of a hemispherical dome of radius 6 meter. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஒரு டோமு ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டோமில் மேலே வந்து ஃப்ளாக் போல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய ஹைட் வந்து ஹெச் மீட்டர், ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். தென் நெக்ஸ்ட்டு a man is standing 7 meter away from the dome. ஸோ ஒரு மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டோமில் இருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து 7 மீட்டர். அப்போ இது வந்து நமக்கு என்னன்னாக்கா ரேடியஸ் தான் நம்ம கன்சிடர் ஆகும். இவர் இங்கேருந்து என்ன பண்ணுறாருனாக்கா seeing the top of the pole at angle is 45 degree. இந்த 45 degree ஆங்கிளில் ஸோ இவர் வந்து டாப்பை வந்து பார்க்குறாரு, அந்த போலை ஃப்ளாக் போலை வந்து பார்க்குறாரு. தென் நெக்ஸ்ட் அண்ட் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் தி டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 5 மீட்டர் தூரம் திரும்ப நகர்ந்து போகிறாரு. இங்கே நகர்ந்து போய் இப்போ இங்கே இருக்கிறாரு. ஸோ இங்கேருந்து எதை பார்க்குறாருனாக்கா இதை வந்து பாட்டம் வந்து பார்க்குறாரு. இதனுடைய ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ அப்போ 30 டிகிரி அப்படின்னாக்க தென் find the height of the pole and radius of the dome. அப்போ அந்த டோமினுடைய ஹைட் ரேடியஸ் வந்து ஹைட் ஆஃப் தி போல் நோக்கம் ரேடியஸ் ஆஃப் டோமும் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்ம இப்போ நேம் கொடுத்தோம்னாக்க ABCDE. ஸோ இப்போ இங்கே வந்து அப்படின்னாக்க AB is equal to H is equal to height of the pole. இதுக்கு வந்து டயக்ராம் வந்து கொடுக்க மாட்டாங்க, டயக்ராம் நம்மளா தான் டிரா பண்ணணும். ஹைட் ஆஃப் தி போல். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னாக்க BC அப்படின்றது BC is equal to R is equal to radius of
radius of dome, radius of dome. So அப்ப இங்க வந்து அப்படின்னாக்க in triangle ACD இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹைட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்க வந்து அப்படின்னோம்னாக்க tan theta தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். tan theta is equal to opposite side அப்படின்னாக்க AC by adjacent side அப்படின்னாக்க CD. adjacent sideனா CD. அப்போ இங்க வரும்போது CD னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க R plus 7. அடுத்தது CE ஒன்று வரும். அப்போ EC னுடைய வேல்யூ 7 plus 5 plus 6 equal to 12 plus R அப்படின்றது நமக்கு வரும். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க tan தீட்டாவினுடைய வேல்யூ வந்து 45 டிகிரி ஃபர்ஸ்ட். ஸோ 45 டிகிரி equal to AC னுடைய வேல்யூ H plus R by 7 plus R. ஸோ tan 45 னுடைய வேல்யூ 1 equal to H plus R by 7 plus R. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 7 plus R equal to H plus R. இப்போ ஆருக்கு R வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ H is equal to 7 meter. ஸோ அப்போ height of the dome is the height of the dome, height of the pole is 7 meter. The next இதே மாதிரிவே நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து சூஸ் பண்ணும்போது in triangle BCE. ஸோ இதுக்கும் tan theta தான் சூஸ் பண்ண முடியும். tan theta is equal to ஆப்போசிட் சைடு அப்படின்றப்போ BC by adjacent side அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க CE. அப்போ tan தீட்டாவினுடைய வேல்யூ வந்து 30 டிகிரி equal to BC னுடைய வேல்யூ R by இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க EC னுடைய வேல்யூ வந்து 12 plus R. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூஸ் கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா 1 by root 3 equal to R by 12 plus R. So using the cross multiplication 12 plus R equal to root 3 R. So in the R இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது so 12 equal to root 3 R minus R. So இப்போ இதுல இருந்து R காமனா வெளியில எடுத்துட்டோம்னாக்க root 3 minus 1 equal to 12. So R is equal to root 3 னுடைய வேல்யூ 1.732 minus 1.00 subtraction பண்ணா 0.732. அப்போ 0.732 equal to 12. So இங்க வந்தோம்னாக்க R is equal to 12 by 0.732. So into 1000 by ஏன்னா denominator வந்து பாயிண்ட்ல வரனால 1000 ஆல டிவைட் பண்றோம் 1000 by 1000. So அப்போ R is equal to 12,000 by 732. இப்போ இத 12 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 12s are 12 அப்போ 1000 அப்படின்றது கிடைச்சிரும். இங்க வந்தோம்னாக்க 6 12s are 72 பேலன்ஸ் வந்து 1 1 12s are 12. So 61 is a prime number. So இது prime number இருக்கனால அப்போ நம்ம டைரக்டா தான் கேன்சல் பண்ண முடியும். 161s are 61 10 1ன்றது 61 டிவைட் ஆகுது 10 டிவைட் ஆகுது அப்போ 100 தான் சூஸ் பண்ண முடியும். அப்போ 100 அப்படின்னு சூஸ் பண்ணோம்னாக்க 161s are 61. அப்போ 100ல 61 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 39. அப்போ அந்த 39 அடுத்த ஜீரோல வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்போ 0. அப்போ இதுல எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 61s are வரும். அப்போ 1 6 are 6 6 are 36. அப்போ பேலன்ஸ் வந்தீங்கன்னாக்க 12 வாங்கணுமா இங்க வந்து 8 10 அப்போ 4 இங்க வந்து 2 அப்போ 240 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திருக்கோம். அப்போ 24 வருது. இதுல எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க
6 6 ஆர் 36 5 6 ஆர் 13 போயிடும். அப்போது 4 டைம்ஸ் தான் நம்மளால வந்து சொல்ல முடியும். அப்போது 4 டைம்ஸ் போடும்போதே 144 அப்படின்றது வருது. அதனால் 3 டைம்ஸ் தான் வரும். அப்போது 16.3. அப்போது R is equal to 16.3 meter. So therefore the next sixth question. Yeah, the top of a 15-meter height tower makes an angle of elevation 60 degree with the bottom of a electronic pole. So இப்போ sixth question. இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் போல் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இங்கே வந்து ஒரு டவர் இருக்கு. இந்த டவர்ல இருந்து ஸோ இந்த டவர்னுடைய டாப்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எதுக்குனாக்க இந்த எலக்ட்ரிக் போலுக்குரிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து இது வந்துடும். ஸோ இங்கே வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கனாக்க 60 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க and the angle of elevation 30 degree with the top of the pole. So அடுத்தது இதுல இருந்து வந்து என்ன சொல்றாங்கனாக்க 30 டிகிரி வந்து இந்த டாப்புக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல். அப்போ இந்த எலக்ட்ரிக் போலினுடைய ஹைட் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன எதை நம்ம சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய அந்த லேம்ப் போஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேம்ப் போஸ்ட் இதுதான் அப்படின்னா இந்த இங்க வந்து பெரிய பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்ல இருந்து அந்த லேம்ப் போஸ்ட்னுடைய பாட்டம் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பாட்டம்ல இருந்து டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி. அடுத்தது இந்த லேம்ப் போஸ்ட் மேல இருந்து அந்த இங்க உள்ள டாப்பை வந்து பார்க்கறதுக்கு 30 டிகிரி அப்படின்றாங்க. அப்போ இந்த பில்டிங்கினுடைய ஹைட் வந்து எவ்வளவு சொல்றாங்கனாக்க 15 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க வந்து 15 மீட்டர். அப்போ இது வந்து நமக்கு P அப்படின்னா இதுல இருந்து இது முடிக்க உள்ள வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 15 மைனஸ் P-ஆ நமக்கு இருந்திருக்கும். 15 மைனஸ் P-ன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இதுல வந்து நமக்கு 2 ட்ரையாங்கிள் செப்பரேட்டா நமக்கு கிடைக்குது. ஸோ A B C D E. இப்போ இதுல வந்தோம்னாக்க இந்த BE-னுடைய வேல்யூவும் CD-னுடைய வேல்யூவும் சேம். அப்ப அத முதல்ல நம்ம வந்து நோட் பண்ணணும். சோ BE is equal to CD. BE is equal to CD. Then next அடுத்து வந்தோம்னாக்க நமக்கு எது கேட்டிருக்காங்கன்னா இந்த ED-னுடைய தான் கேட்டிருக்காங்க. அப்போ BC is equal to ED is equal to height of the electric pole. எலக்ட்ரிக் போல். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்ம சூஸ் பண்ணோம்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ ஏபிஇ சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன இருக்குன்னா 30 டிகிரி. அப்போ இங்க ஆப்போசிட் சைடு இது வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னாக்கா அது வந்து tan theta. ஸோ tan theta is equal to ஆப்போசிட் சைடு வந்து ஏபி பை adjacent side வந்து BE. So now apply the value tan 30 degree. Theta value is tan 30 degree is equal to AB னுடைய value 15 minus P by BE க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்னா CD ன்னு சொல்லி அப்ளை பண்ணலாம். CD. இப்போ tan 30 degree னுடைய value வந்து 1 by root 3 is equal to 15 minus P by CD. So இத cross multiply பண்ணோம் அப்படினோம்னா so CD is equal to 15 minus P into root 3. Then next அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். So it is a D. Then second triangle வந்து பாத்தீங்கன்னாக்க in triangle ACD. இந்த ACD சூஸ் பண்ணும்போது ஸோ இதுக்கும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க tan theta தான் சொல்லுவோம்.
ஸோ tan theta is equal to ஆப்போசிட் சைடு அப்படின்றப்போ AC by adjacent சைடு வந்து CD. ஸோ tan theta ஓட வேல்யூ வந்து 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி is equal to இங்க AC னுடைய வேல்யூ வந்து 15 by CD. அப்போ இங்க வரும்போது CD sorry tan 60 degree னுடைய வேல்யூ √3 is equal to 15 by CD. அப்போ √3 CD is equal to 15. so அப்போ CD is equal to 15 by √3. so இத வந்து ஒரு √3 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படினோம்னா so 15 √3 by √3 into √3 is 3. 1 3s are 3, 5 3s are 15. அப்போ 5 √3. so இதனுடைய வேல்யூ CD னுடைய வேல்யூ CD is equal to 5 √3. so now apply the value here. so இங்க CD க்கு நமக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. அத கொண்டு வந்து இதல அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படினா ரெண்டு வந்து ஈக்குவல் பண்ணலாம். அப்ப ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 5 √3 is equal to 15 minus P into √3. so அப்ப √3 க்கு √3 வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேலன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 5 is equal to 15 minus P. இந்த P இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க, 5 அந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது B is equal to 15 minus 5 is equal to 10 meter. Therefore the height of the pole electric pole is 10 meter. that's all this exercise. so 6.2 வந்து ஃபுல்லாவே நமக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. so இதுல நமக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரே இது யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து பார்த்தோம்னா tan theta மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இதே இது sin thetaவும் யூஸ் பண்ற மாதிரி வரலாம், cos thetaவும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ எந்த வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, எந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றத வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணவே முடியும். ஸோ அடுத்தது ஏதாவது ரெண்டு இது ஈக்குவலா இருந்துச்சுன்னா இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா இந்த BCயும் CDயும் வந்து நமக்கு ஈக்குவல் அப்படின்றப்போ இந்த ஈக்குவலா இருக்கிற பார்ட்டை நம்ம ஈக்குவேட்டிங் பண்ற மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணி தான் கொண்டுட்டு வரணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 மார்க்ல வரும். பேலன்ஸ் எல்லாமே 5 மார்க்ல தான் வரும். தட்ஸ் ஆல் this exercise.